புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட 50 கட்டுவலை விசைப்படகு உரிமையாளர்களுக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் இயந்திரம் பழுதாகி சேதமடைந்து பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசைப்படகுகளுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தற்பொழுது பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் பெஞ்சல் புயல் நிவாரணமாக வழங்க ரூபாய் 5 லட்சத்திற்கு செலவின ஒப்புதல் புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் நிவாரண செலவின் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று புதுச்சேரியைச் சேர்ந்த சுட்டுவலை இயந்திர படகு உரிமையாளர் சங்கத்திடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி மற்றும் துணை இயக்குனர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அகல் விளக்கு ஏற்றி அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 2668 அடி உயர அண்ணாமலையார் மலை உச்சியில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அகல் விளக்கு ஏற்றி அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார். மேலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்தினருடன் அண்ணாமலையாரை விளக்கேற்றி வழிபட்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் லோக்நிவாஸ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர்களின் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்ற நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன் பெயர்கள் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லோக்பவன் என்பதற்கு மக்கள் பவன் என்றும் பொருளாகும். அதன் வகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என அழைக்கப்பட்டு வந்தது. துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நுழைவு வாயிலின் இருபுறமும் ராஜ்நிவாஸ் என பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பெயர் பலகை இன்று முதல் லோக்நிவாஸ் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு மீனவர்களின் படகு மற்றும் வலைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் நிரந்தர தீர்வாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சுமார் 200 படகுகளில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அரசு சார்பில் கடல் அரிப்பை தடுக்க கடற்கரையில் கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த கற்களையும் கடல் அலை இழுத்துச் செல்கிறது. கடந்த மாதம் கனமழை பெய்த போது மீனவர்களின் படகுகள் வலைகளை அலை இழுத்துச் சென்றது. இந்த நிலையில் டித்வா புயல் முன்னெச்சரிக்கையாக படகுகளை மேடான பகுதிக்கு மீனவர்கள் இழுத்துச் சென்று வைத்தனர். மீன்பிடி வலைகள் உபகரணங்களையும் கடலோரத்தில் இருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர். நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. இதனால் மேட்டுப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. இதை பார்த்த மீனவர்கள் அதை தடுத்தனர். இருப்பினும் 3 படகுகள் வலைகளும் கடலுக்குள் மூழ்கியது. இந்த வலைகளின் மதிப்பு மட்டும் ரூபாய் 50 லட்சம் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து சின்ன காலாப்பட்டு மீனவர்கள் இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் கடலரிப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 2 படகுகள் மீன்பிடி வலைகளை சாலையில் போட்டு மறியல் செய்தனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல், கல்லூரிக்கு செல்ல முடியாமலும், பணிக்கு செல்வோர் செல்ல முடியாமலும் அவதிப்பட்டனர். மறியல் நடைபெற்றதால் கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் சுமார் 3 கிலோமீட்டர் வாகனங்கள் நின்றது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காலாப்பட்டு போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் தெரிவித்தனர். மாணவர்கள், ஊழியர்கள் பணிக்கு செல்ல வழிவிடும்படி போலீசார் வலியுறுத்தினர். இதனால் சாலையின் ஒரு புறத்தில் வாகனங்கள் செல்ல மீனவர்கள் வழிவிட்டனர். வாகனங்கள் சென்ற பின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டும் என கோரி மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அங்கு வந்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வரும் 8ஆம் தேதி தூண்டில் முள் வளைவு அமைக்க பூமி பூஜை நடத்த உள்ளதாக தெரிவித்தார்.
இதை ஏற்று மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். போராட்டத்தால் சுமார் 1.5 மணி நேரம் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலி மாத்திரை தொழிற்சாலையை கண்டித்து மணவெளியில் தேசிய மக்கள் மன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மாத்திரை தொழிற்சாலையை கண்டித்து தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தேசிய மக்கள் மன்றத்தின் மாநில தலைவர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். உடன் தேசிய மக்கள் மன்ற பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை புராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை புராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு காலை 9 மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் எம்பெருமானுடைய திருச்சபை சன்னிதானத்தில் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கோபுரங்கள் ராஜகோபுரங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சோமாஸ்கந்தர் பெருமானுக்கு சிறப்பு தீப ஆராதனையும் ஆலய பிரகார உலா செய்து சொக்கப்பானை ஏற்றுகின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உபயதாரர் தட்டாஞ்சாவடியை சார்ந்த மங்கையர்கரசி குடும்பத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலய வளாகத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயம் முன்பு சக்குப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். பின்னர் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பொன் நீலகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மின்துறையின் மரப்பாலம் துணை மின் நிலைய வளாகத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்வதற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் ரூபாய் 68,72,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், துணை மின் நிலையம் செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தகோ பெருந்தேவி, ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த பூமி பூஜை விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், துணை மின் நிலையம் செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தகோ பெருந்தேவி, ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் மற்றும் முருங்கம்பாக்கம் முத்துலட்சுமி நகர் பகுதிகளில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வெங்கட தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன், வீராம்பட்டினம் செட்டிக்குளம் பகுதி சாலையை அகலப்படுத்துவதற்காகவும் மற்றும் யூவடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக ரூபாய் 48.69 லட்சம் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு
அந்த பணிக்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதே போன்று அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராம நிலையத்திலிருந்து தேங்காய் திட்டு சாலையை மேம்படுத்த ரூபாய் 29,52,000 மதிப்பிலான பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் எல்லைப் பகுதியான முள்ளோடையில் குப்பைகளை சேகரித்து பிழைத்து வரும் ஆண் ஒருவரை உடன் தங்கியிருந்த முதியவர் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியான முள்ளோடை நுழைவு வாயில் அருகே உள்ள டீ கடை ஒன்று உள்ளது. அந்த டீ கடை முன்பு 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தலையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தது கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நபரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் பேப்பர், பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து அதனை விற்று வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அவரை மர்ம நபர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இறந்தவர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டவருடன் இரவில் தங்கி இருந்ததும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அந்த முதியவர் இறந்தவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யும் காட்சி பதிவாகி இருந்தது. அதனை கொண்டு கொலையாளியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறினால் கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் பெயரில் போலி விடுமுறை அறிவிப்பு ஆணையை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சமூக விரோதியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உள்துறை பொறுப்பு வகித்து வரும் அமைச்சர் நமச்சிவாயமே கல்வித்துறைக்கும் பொறுப்பு வகித்து வருகிறார். இதனால் மழையின் போது அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்றை கூட விடுமுறை அளித்திருந்தார். அந்த அறிவிப்பையே பயன்படுத்தி இன்று 4/12/2025 விடுமுறை என்று போலியாக தயாரித்து சமூக வலைதளத்தில் சில சமூக விரோதிகள் வெளியிட்டனர். இது போலி என்று தெரியாமல் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் பரவியது. இது குறித்து அமைச்சர் அலுவலகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி உள்துறை அமைச்சர் பெயரிலேயே போலி அறிவிப்பு வெளியிட்ட சமூக விரோதிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் விவசாய நிலங்களில் இறை தேடி சுற்றித் திரியும் மயில்களை பாதுகாக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய பறவையான மயில் புதுச்சேரி தெற்கு பகுதி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் விவசாய நிலங்களில் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. மயில்கள் கூட்டம் கூட்டமாக சென்று விளைநிலங்களை சாகுபடி செய்துள்ள பயிர்களை தின்று பசியாறி வருகின்றன. அவற்றை விரட்டினாலும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதை பலர் ரசித்தாலும் சிலர் கட்டுப்படுத்த முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். இதன் காரணமாக மயில்களை சமூக விரோதிகள் பிடித்து அதன் தோகையை பிடுங்குவது, வேட்டையாடும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் மயில்கள் சுற்றித் திரியும் கிராமங்களில் வனத்துறையினர் ரோந்து சென்று கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி அரசு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து ஐற்றூர் மகாதேவர் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் புறவழி சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் மயில்கள் கூட்டமாக சென்று இறை தின்பதை பலரும் ரசித்து செல்கின்றனர். புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருக்கார்த்திகை தீப உற்சவ விழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருக்கார்த்திகை உற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மகா அபிஷேகம், தீப ஆராதனையை தொடர்ந்து கோபுரத்தின் மேல் மகா தீப பூஜை செய்யப்பட்டு தீபம் ஏற்றுதல் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் ஜோதி தரிசனம், சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் ஆனந்தமுத்து மாரியம்மன் திருவீதி விழாவும் நடைபெற்றது. இதற்கான உபயதாரர்களாக பிள்ளைத்தோட்டத்தைச் சேர்ந்த செல்வஞானம், ரமணிக்குமாரி குடும்பத்தினர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திரநகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் தொகுதி மக்களின் நலன் கருதி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும்
சமூக சேவகருமான ராஜாகுமார் அவரது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று உணவு வழங்கினார். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் திக்கி தவிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி வரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமாருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வீடுதோறும் மழைக்காக உணவு வழங்கி வரும் இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ராஜாகுமாருடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம், மூத்த தலைவர் கோபால், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் தேவன் மற்றும் நிர்வாகிகள் ரங்கநாதன், துளசிக்குமார், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சதீஷ், சங்கர், ரவிக்குமார், சூர்யா, பாலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளி உள்ள கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 விளக்குகள் ஏற்றி பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் அடுத்த முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாரணைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. அதனையடுத்து இவ்வாலயத்தில் கிராம மக்கள் இணைந்து 1008 அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றி ஆலயம் முழுவதும் அலங்கரித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் மற்றும் உறுப்பினர்கள் சுபாஷ், காளிதாஸ், ஏழுமலை, செல்வபெருமாள், சந்திரசேகரன், பரந்தாமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வெளியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. வெளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் அக்ஸ்வதா ஹோட்டல் உரிமையாளர் அன்பு, மேனேஜிங் டைரக்டர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி சிறப்பான ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மணவெளி சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவில் மகா தீபம் ஈட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மாட வீதிகளில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நேற்று காலை பரணி தீபமும் மாலை ஆலய ராஜகோபுரத்தில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆலயத்திற்கு 50,000 ரூபாயினை நன்கொடையாக வழங்கினார். நடைபெற்ற விழாவில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், சிவனடியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 அகல் விளக்குகள் மற்றும் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. அம்மன் ஆலயத்தின் பாராயண குழுவினரால் 1008 அகல் விளக்குகள் மற்றும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.